குடும்பத்தை சேர்ந்த என்னுடைய பெரியப்பா போன்றவர்களும் கூட ஒரு காலத்திலே நியூ ஒலிம்பிக் விளையாட்டு களத்திலே கிராமத்தை தாண்டி ஏனைய கிராமங்களுக்கு சென்று மரதன் ஓட்டம் போன்ற ஓட்டங்களிலே நிகழ்வுகளிலே பங்கு பெற்றவர்கள் தான் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த என்னுடைய பெரியப்பா போன்றவர் சிலர். அந்த வகையிலே நானும் இந்த களுவாஞ்சியிலே இருக்கும் அனைத்து விளையாட்டு கழகங்களுடன் இணைந்து நான் இந்த களுவாஞ்சியிலே இருக்கிற ஏனைய எல்லா கழகங்களையும் ஒன்றிணைத்து எல்லாரையும் சமனாக பார்த்து அனைத்து கழகங்களும் முன்னேற வேண்டும் என்றதின் அடிப்படையிலே பல வழிகளை நான் கடந்த காலத்தை செய்திருக்கின்றேன். இந்த கிராமத்தை பொறுத்தளவிலே நான் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டதிலே இருந்து அதுக்கு முதலிருந்தே சீமூர் ஆசமானிக்கு மக்களூடாக என்னால் முடிந்த பல விடயங்களை செய்திருந்தேன். அதனைத் தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினராகவும் கூட இந்த கிராமத்துக்கான பல வேலை திட்டங்களை நான் செய்திருக்கின்றேன். இந்த மைதானத்திலேயே இந்த சுற்றுவாதல் அமைக்கிறது கூட என்னுடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலே தான் அமைக்கப்பட்டது. அந்த வகையிலே எதிர்வரும் காலங்களிலும் தற்பொழுது நாட்டிலே இருக்கும் அரசியல் சூழலிலே சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. முதலாவது முறையாக ஒரு இடதுசாரி கொள்கையுள்ள ஒரு கட்சி NPP கட்சி ஆட்சியிலே இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் அவங்களுடைய செயல்பாடு எவ்வாறு இருக்க போகுது, அவங்களுடைய மக்களுக்கான பணிகள் எவ்வாறு இருக்க போகுது என்றதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வரோம். தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமை சார்ந்த விடயங்களிலே அவங்களுடைய செயல்பாடுகள் ஒரு திருப்தி அடையக்கூடிய நிலையிலே இல்லை. அபிவிருத்தி சார்ந்த விடயங்களையாவது அவங்களுடைய செயல்பாடுகள் நாங்கள் திருப்தி அடையக்கூடிய வகையிலே இருக்குமா என்றதை நாங்கள் பொறுத்து தான் பார்க்க வரோம். வரவு செலவு திட்டத்திலே கூட பன்முகப்படுத்தப்பட்ட நிதி என்று சொல்லப்பட்ட அந்த நிதி இதுவரை பாராளுமன்ற உறுப்பினருக்கு வழங்கப்படவில்லை. மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகளை இதுவரைக்கும் அந்த அரசாங்கம் ஏற்பாடு செய்யவில்லை. ஆனால் நாங்கள் இந்த அரசாங்கத்தை மாத்திரம் நம்பி இருக்க போறதல்ல. நாங்கள் எங்களுக்கு முடிந்த வரைக்கும் பல முயற்சியை எடுத்து அண்மையிலே கூட நான் பல நாடுகளுக்கு விஜயம் செய்ததுடைய நோக்கம் ஒரு வடக்கு கிழக்குக்கான ஒரு அபிவிருத்தி நிதியம் 250 மில்லியன் அமெரிக்கன் டாலர் பெறுமதியான ஒரு அபிவிருத்தி நிதியம் 75 பில்லியன் ரூபாய் பெறுமதியான ஒரு அபிவிருத்தி நிதியம் ஒன்றை உருவாக்கி வடக்கு கிழக்கிலே எங்களுடைய மக்களுடைய குறைபாடுகள் அரசாங்கம் முன்னெடுக்காவிட்டாலும் கூட தீர்வுகளை அரசாங்கம் முன்னெடுக்காவிட்டால் கூட நாங்கள் தமிழரசு கட்சியை சேர்ந்த நாங்கள் அந்த தீர்வுகளை முன்வைக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்காகத்தான் பல விஜயங்களை நான் மேற்கொண்டிருந்தேன். அதிலே நாங்கள் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் அரசாங்கம் அதுக்கான ஒத்துழைப்புகள் வழங்க வேண்டும். கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக எங்களுடைய உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடந்தது. அதிலே நாங்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பரப்புரை சொன்னது போல இலங்கை தமிழரசு கட்சி 9 பிரதேச சபைகளிலே மாநகர சபை உட்பட ஒரு தவிசாளர்களை உருவாக்கி ஆட்சி செய்வோம். அதே போல எங்களுடைய ஓட்டமாவடி மற்றும் வேறாவது பிரதேச சபையிலே கூட நாங்கள் விரல் நீட்டுறவர் தான் தவிசாளராக வரக்கூடிய சூழல் இருக்கின்றது. அந்த வகையிலே கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பொறுத்தளவிலே இலங்கை தமிழரசு கட்சிக்கு எனக்கும் ஒரு பாரிய வெற்றி கிடைத்திருக்கிறது. இந்த வெற்றியை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுப்போம். எதிர்வரும் காலங்களிலே மாகாண சபை தேர்தல் நடத்த வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடத்தாவிட்டால் மாகாண சபை தேர்தலை நடத்தாவிடுவதற்கான காரணமாக சொல்லிக் கொண்டிருந்தது மாகாண சபை தேர்தல் முறையிலே ஒரு சட்ட சிக்கல் இருக்கின்றது. அந்த திருத்தத்தை கொண்டு வந்தால் மாத்திரம்தான் அந்த மாகாண சபை தேர்தலை நடத்த முடியும் என்று சொன்னார்கள். ஜனாதிபதியும் சரி அவைத் தலைவர் விமல் ரத்நாயக் அவர்களும் சரி பல தடவைகளிலே நாங்கள் அடுத்த வாரம் செய்வோம், இன்னொரு மாதத்திலே செய்வோம், இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருவோம் என்று பல மாதங்களாக பொய்களை சொல்லி எங்களை ஏமாற்றி வந்தார்கள். தொடர்ந்தும் நாங்கள் ஏமாற முடியாது என்ற காரணத்தினால் நான் அதை ஒரு தனிநபர் பிரேரணையாக தனிநபர் சட்டம் மூலமாக பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கின்றேன். இந்த தனிநபர் சட்டம் மூலமாக பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்த இந்த சட்டம் மூலம் எதிர்வரும் மே மாதம் 5ஆம் தேதி முதலாம் வாசிப்புக்காக எடுக்கப்படுகின்றது. முதலாம் வாசிப்புக்காக இது எடுக்கப்படுவதற்கு பிறகு நாங்கள் இதை ஒரு சட்டமாக கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்வோம். இந்த மாகாண சபை தேர்தல் நமக்கு முக்கியமான காரணம் எங்களுடைய பிரதேசங்களை நாங்களே ஆளக்கூடிய வகையான இருக்கும் ஒரே ஒரு அதிகார பகிர்வு. நாங்கள் முழுமையாக அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஒரே ஒரு அதிகார பகிர்வு இருக்கும் அந்த கட்டமைப்பு மாகாண சபை தேர்தல்.